ஹாய், நான் மேகலா. வராகி அம்மா வழிபாடு. இந்த வழிபாடை அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர துவியை திதி அன்னைக்கு ஆரம்பிக்கணும். துவியை திதி அன்னைக்கு தான் இந்த பூஜையும் செய்யணும். குழந்தை பேருக்காண்டி வழிபாடு செய்கிறவங்க இந்த திதி அன்னைக்கு இரவு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள பூஜை பண்ணணும். இதுக்கு தீபம் ஏற்றுறது பாலாடை தீபம் ஏற்றணும். அதாவது குழந்தைக்கு மருந்து பால் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சங்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சங்கை வச்சு தான் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றுறதுக்கு நெய் பயன்படுத்தணும். திரி மஞ்சள் நிற திரி பயன்படுத்தணும். 6 துதியை திதி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது நல்லது. அடுத்தது நோய் தீர்றதுக்காண்டி இந்த துதியை திதி அன்னைக்கு வழிபாடு செய்கிறதுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றணும். ஒரு தாம்பளத்தட்டில் 48 விரலி மஞ்சளை வட்டமாக பரப்பி வச்சுட்டு நடுவில் விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும். அடுத்து வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுன்னா துவிய திதி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றணும். இரும்பு விளக்கில் வேப்ப எண்ணெய் ஊற்றி கருநீல திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த சண்டை சச்சரவு இருக்கிறவங்க நம்மளோட வயது எத்தனை 20 வயது அப்படின்னு சொன்னால் 20 துதியை திதி அன்னைக்கு வழிபாடு செய்யணும். வேலை இல்லாதவங்க, வேலையில் எதுவும் பிரச்சனை இருக்கிறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றணும். வராகி அம்மாவுக்கு 12 வெற்றிலை வாங்கி அதில் 6 வெற்றிலையோட ஒரு தாம்பளத்தில் வட்டமாக பரப்பி வச்சுட்டு அதற்கு நடுவில் விளக்கு வைக்கணும். மீதி இருக்கிற 6 வெற்றிலையில் உள்ள காம்பை விளக்கில் எண்ணெய் ஊற்றுற இடத்துல அந்த 6 காம்பை போடணும். தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தணும். பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றணும். தீபம் வடக்கு திசையை பார்த்து தீபம் ஏற்றணும். எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசை கிட்டட்டும். தேங்க்யூ.